ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 10th இப்போ நம்ம 15th யூனிட்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள லெசனில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இருந்தால் கூட நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டமில் இன்ட்ரடக்ஷன். One of the characteristic feature of living organism is responding to stimuli. Stimuli அப்படின்னாலே அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் இம்பல்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இம்பல்ஸுக்கு வந்து யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும் அப்படின்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன் தட் ஆர் டிடெக்டட் பை தி ரிசெப்டார் ப்ரெசன்ட் இன் தி பாடி. ஸோ இந்த ஸ்டிமுலையை வந்து நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுறோம்? இப்போ ஒரு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டை நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரிசெப்டார் மூலமாக தான். ஸோ அந்த ரிசெப்டார் என்ன அப்படின்னா மேபி கஸ்டேட்டரி ரிசெப்டாராக இருக்கலாம், ஃபோனோ ரிசெப்டாராக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார், இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ரிசெப்டார், கேட்குறதுக்கு ஒரு ரிசெப்டார், டேஸ்ட் பண்ணுறதுக்கு, டேஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரிசெப்டார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் வந்து நம்மளோட பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரிலவெண்ட் சேஞ்சஸ் இன் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கானிசம் to a particular stimuli is called their reaction or response. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டிமுலைக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா, அதாவது பர்டிகுலர் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ். இந்த லிவிங் ஆர்கானிசம் ஷோ தேர் ரெஸ்பான்ஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை லைக் லைட், ஹீட், கோல்ட், சவுண்ட், ஸ்மெல், டேஸ்ட், டச், ப்ரெஷர், பெயின் and force of gravity and etc. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசெப்டாரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், the withdrawal of hand when we touch the hot object or closing to the eye when flashed with the bright light. This condition, the heat or light is a stimulus to which the body shows it response. Thus, and receiving a stimulus, the body responds in a manner that is most appropriated for the survival and functioning. So, இந்த ஒவ்வொரு ஸ்டிமுலைக்கும் வந்து நம்மளோட ஆக்ஷன் தான் வந்து நம்மளோட சர்வைவலுக்கும், நம்மளோட ஆர்கன் ஃபங்க்ஷனுக்கும், நம்மளோட பாடி ஃபங்க்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். சரியா? ஸோ வித்தவுட் ஸ்டிமுலஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா லிவ் பண்ண முடியாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, to provide the correct response to a stimuli, it is necessary that all the organs is work together in a proper coordinated manner. ஸோ இப்போ ஒரு ஸ்டிமுலைக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கனுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சவுண்டையோ இல்லைனா ஒரு ஹீட்டையோ அப்படி இல்லைன்னா ஒரு டேஸ்ட்டையோ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆர்கன் வந்து அதோட ஆக்ஷனில் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளால் ஸ்டிமுலையை வந்து கரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிசீவ் பண்ண முடியாது. This working together of various organs in a systematic, controlled and efficient way to produce a proper response to various stimuli is called coordination. இதை நோட் பண்ணிக்கோ. What is coordination கேட்பாங்க. ஸோ இதில் எழுதணும் அப்படின்னா the working together of various organs in a systematic, controlled and efficient way to produce a proper response to various stimuli is called coordination. In animals, including the human, the coordination between the various cells and the organ is essential for their diverse activity to maintain physiological balance is called homeostasis. ஹோமியோஸ்டாட்டிசிஸ் அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ராப்பர் அது அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் இஸ் கால்ட் ஹோமியோஸ்டாட்டிசிஸ். இந்த ப்ராப்பர் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கனையும் வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ண வைக்கும். இப்போ ஹை ஃபீவர் இருக்கும்போது நம்மளோட பாடி வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இப்போ பாடி டெம்பரேச்சர் வந்து ஆப்டிமமாக நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்மளோட எல்லா ஆர்கனுமே வந்து மேக்ஸிமம் லெவலில் வந்து ஒர்க் பண்ணும். சரியா?
So in this unit, we shall learn about one of the major regulatory system, the nervous system and its control over the body activities. So இதில் வந்து நம்ம மெயினாக இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டமும் தென் அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மளோட பாடியில் வந்து எப்படியெல்லாம் நம்மளோட பாடி ஆக்டிவிட்டியை வந்து ஸ்பீடப் பண்ணுது, எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுது, தென் அந்த செக்ரீஷன்ஸ், அந்த நர்வஸ் சிஸ்டம் செக்ரீஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, தென் நர்வஸ் டிஷ்யூஸ்னா என்ன, நர்வ் செல்ஸ்னா என்ன, இதை பற்றி தான் இந்த லெசனில் வந்து நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் த நர்வஸ் டிஷ்யூ. சரியா? ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாலே நர்வ் டிஷ்யூனால மேட் ஆயிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. It is formed of 3 distinct components, namely neuron, neuroglial and nerve fiber. இது மூணு சேர்ந்து தான் வந்து என்னதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. So next, the neurons are nerve cell. A neuron or nerve cell is a structural and functional unit of nervous system. Already நம்ம lower classல படிச்சதான். What is the basic functional unit of nervous system னு கேட்டாங்க அப்படின்னா nerve cell அப்படி இல்லைன்னா நியூரான் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? இட் இஸ் அ லார்ஜஸ்ட் செல் இன் தி ஹியூமன் பாடி. இதே நோட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் அ லார்ஜஸ்ட் செல் இன் தி ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூரான் தான். வித் லென்த் ஆஃப் ஓவர் 100 micrometer. These cells are highly specialized to detect, receive and transmit the different kind of stimuli. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. What is the function of neuron கேட்டாங்க அப்படின்னா it helps to detect, receive or transmit the different kind of stimuli to various parts of the body. இதுதான் அதோட ஃபங்க்ஷன். The information is conducted through the neuron in the form of electrical impulse from one part of the body to another body. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிடெக்ட், ரிசீவ், தென் டிரான்ஸ்மிட்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வெளியில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும்போது என்னோட சவுண்டு வந்து உங்களுக்கு எங்கே வந்து பைண்ட் ஆகும்? உங்களோட ஃபோனோ ரிசெப்டார், அதாவது நம்மளோட காதில் வந்து பைண்ட் ஆகும்னு வச்சுக்கோ. ஸோ அந்த சவுண்டை வந்து யார் ரிசீவ் பண்ணுவா? நர்வஸ் செல் வந்து ரிசீவ் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயினுக்கு அனுப்பும்போது தான் நான் பேசுகிறது என்னன்றது உனக்கு புரியும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிமுலை வந்து எந்தெந்த ரீஜியனில் வந்து பைண்ட் பண்ணணுமோ அந்த ரீஜியனில் பைண்ட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா இந்த நியூரான், அதாவது நர்வ் செல்லு தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து நியூரோக்ளியா. The neuroglia is also called as in glial cells. They are non-existing supporting cell of the nervous tissues. இதை நோட் பண்ணிக்கோங்க. Which is the supporting cells of nervous system கேட்டாங்க அப்படின்னா neuroglial cells. They do not initiate or conduct the nerve impulse. பட் வந்து இது என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு நர்வ் இம்பல்ஸை வந்து இனிஷியேட்டும் பண்ணாது, இம்பல்ஸும் பண்ணாது. ஒன்லி சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான். யாருக்கு அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நர்வ் ஃபைபர். த நர்வ் ஃபைபர் ஆர் தி லாங் ஸ்லெண்டர் processes of neuron. The number of nerve fibers are bundled up together to form a nerve. இதை நோட் பண்ணிக்கோங்க. நர்வ் ஃபைபர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நர்வ் ஃபைபர் தான். சரியா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து என்னதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நர்வை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். The neuron is typically consist of 3 basic parts: cyton, dendrites and axon. டென்ட்ரைட் இங்கே இருக்குது, ஆக்சான் இங்கே இருக்குது, தென் சைட்டான் இங்கே இருக்குது. சைட்டான் வந்து இந்த ஒயிட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த இது. ஆக்சான் வந்து என்ன அப்படின்னா இந்த லோவர் டிசெண்டிங் போர்ஷன். தென் டென்ட்ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபிங்கர் லெக் ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்குது இல்லையா? இதுதான் வந்து டென்ட்ரைட்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து நோட் ஆஃப் ரான்வயர். இந்த இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா? இது வந்து நோட் ஆஃப் ரான்வயர். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மைலின் ஷீத். இது மேலே இருக்கிறது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஆக்சான் டெர்மினல் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து இன்னொரு நியூரான்டேருந்து இம்பல்ஸை இது வழியாக தான் வாங்கி ஸோ கொண்டு போவோம். சரியா? ஸோ இன்னொரு நியூரான் வந்து எது மூலமாக இம்பல்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னா இந்த டென்ட்ரைட்ஸ் மூலமாக இம்பல்ஸை வந்து இன்னொரு நியூரானுக்கு அனுப்பிச்சி விடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சைட்டான். The cyton is also called cell body or perikaryon. Peri அப்படினாலே வந்து large sized. Okay. It has a central nucleus with abundant cytoplasm is called neuroplasm. அதாவது
இந்த இடத்துல வந்து ஒரு டாட்டடாக தெரியும் நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கும்போது அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் வந்து நியூரானில் ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து நியூரோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசம் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த நியூரான் இஸ் கால்ட் நியூரோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் ஆஸ் அ லார்ஜ் கிரானுலார் பாடி இஸ் கால்டு நிசல் கிரானியூல்ஸ். குட்டி குட்டியாக இந்த சைட்டோபிளாசத்தில் வந்து குட்டி குட்டியாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிரானுலா ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா நிசல் கிரானியூல்ஸ். அண்ட் அதர் செல்ஸ் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், லைசோசைம்ஸ் இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம லோவர் கிளாஸ்லேயே படித்தது தான். இன்டர்னல் ஆர்கன் சொல்லி படிச்சிருப்போம். சரியா? mitochondria, ribosome, lysosome, endoplasmic reticulum. The neuron do not have an ability to divide. இதுக்கு டிவைட் ஆகிறதுக்கான எபிலிட்டி வந்து கிடையாது. The several neurofibrils are present in the cytoplasm that help in the transmission of nerve impulse to and form a cell body. ஸோ இங்கே வந்து நியூரோஃபைப்ரில் வந்து என்ன பண்ணும், சைட்டோபிளாசத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டென்ட்ரைட்ஸ். தீஸ் ஆர் தி நியூமரஸ் பிரான்ச்டு சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ் தட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி செல் பாடி. டென்ட்ரைட்ஸ் ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கிறது அதுதான் cytoplasmic processes that project from the surface of the cell body. They conduct nerve impulse towards the cyton. ஓகேவா? அப்போது நர்வ் இம்பல்ஸை வந்து எங்கே கொண்டு போகும் அப்படின்னா சைட்டானுக்கு கொண்டு போகும். அதாவது இன்னொரு நியூரான்லேருந்து வாங்கி இந்த டென்ட்ரைட்ஸ் வழியாக வந்து இந்த சைட்டானுக்கு கொண்டு போகும். இந்த பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷன் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ரிசீவிங் அண்ட் சிக்னல் ஃப்ரம் த அதர் நர்வ் செல்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ரிசீவ் பண்ணுறதும் சிக்னல்ஸும் வந்து யாருக்கிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு நர்வ் செல் கிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சான். இந்த ஆக்சான் இஸ் அண்ட் சிங்கிள் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். ஏன்னா எல்லாமே சேர்த்து தான் 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகே, இந்த இதுதான் ஆக்சான்றது இந்த போர்ஷன். So action is a single elongated slender projection. At the end of the axon, the terminates as fine branches which terminate knob-like swelling is called synaptic knob. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் பல்ஜாக இருக்கும். ஸோ அந்த பல்ஜ் தான் வந்து என்ன அப்படின்னா சினாப்டிக் நாப். ஸோ the plasma membrane of axon is called axolemma. இது வந்து important. While the cytoplasm is called axoplasm. அதாவது ஆக்சானில் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து ஆக்சோலெம்மா. சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து ஆக்சோபிளாசம். இட் கேரிஸ் அ இம்பல்ஸ் அவே ஃப்ரம் தி சைட்டான். வெளியில் கொண்டு போகிறது இம்பல்ஸை. சரியா? இந்த axon may be covered by the protective sheath is called myelin sheath. myelinated and non-myelinated னு ரெண்டு இருக்கு. ஸோ இது வந்து கவர் ஆயிருக்குன்றனால இது வந்து myelinated neuron, which further covered by the Schwann cells Schwann cells are called neurolemma. The myelin sheath breaks at the intervals by depression is called node of Ranvier. இந்த ஒவ்வொரு இதுலையுமே வந்து மைலின் ஷீட் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இதில் வந்து ஒரு இன்வர்ட் ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா நோட் ஆஃப் ரான்வையர். இந்த ரீஜியன் பிட்வீன் தி நோடு இஸ் கால் இன்டர்நோடு. ஸோ இந்த ஒவ்வொரு நோடுக்கும் இடையில உள்ள இது வந்து என்ன அப்படின்னா இன்டர்நோடு. இந்த மைலின் ஷீத் ஆக்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டர் அண்ட் என்ஷூர் தி ரேபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஏது? ஸோ இந்த மைலின் ஷீட்டு தான். ஸோ இன்சுலேட்டர் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும்போது அங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அந்த ஹீட் வந்து ஒரு அதை பார்ஷலாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து யாரை ஸ்பீடப் பண்ணும் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷனை வந்து ஸ்பீடப் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப்சிஸ். A junction between the synaptic knob of an axon of one neuron and the dendron is the next neuron is called synaptic junction.
அதாவது ஒன்றும் கிடையாது. சினாப்சிஸ் அப்படின்னாலே இங்கே ஒரு நியூரான் இருக்குது, இங்கே ஒரு நியூரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து இம்பல்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போது இந்த 2 நியூரானுக்கு இடையில உள்ள கேப்பை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். The information from one neuron can pass to another neuron through this junction with the release of chemical known as neurotransmitter from the synaptic knob. ஓகேவா? இதே மாதிரி ஒரு நியூரான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது இன்பிட்வீனில் ஒரு கேப் இருக்கும். ஸோ இங்கேருந்து இம்பல்ஸ் வந்து இங்கே வந்து அடுத்த நியூரானுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்ல. த்ரூ எது வழியா அப்படின்னா இந்த சினாப்டிக் என்னது சினாப்டிக் நாப் வழியா அப்படி இல்லைன்னா சினாப்டிக் ஜங்ஷன் வழியா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஜங்ஷன் வழியா டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த இடம் வந்து ட்ரை ஆகாமல் இருந்தால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த இடத்துல அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செக்ரிஷன் இருந்தால் தான் அந்த இடம் வந்து ட்ரை ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன அப்படின்னா அசிட்டைல் கொலைன். அந்த அசிட்டைல் கொலைன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 நியூரானுக்கு இடையில வந்து செக்ரீட் ஆகி டிரான்ஸ்மிஷனை வந்து ஸ்பீடப் பண்ணும். அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்து ட்ரை ஆகாமையும் அந்த அசிட்டைல் கொலைன் வந்து பார்த்துக்கும். சரியா? இதுதான் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனு.